இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அம்மன் கோவில்களில் சூலத்தில் எலுமிச்சை சொருகி வழிபடுவது ஏன், எலுமிச்சை பலி கொடுப்பதின் சூட்சமம் என்ன என்பதை பற்றி இதுவரை நீங்கள் அறியாத சூட்சம ரகசியங்களை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். எலுமிச்சை பழம் இறை வழிபாட்டில் மிக முக்கிய அங்கம் வகிக்கின்றது. திருஷ்டி தோஷ நிவர்த்தி செய்வதில் எலுமிச்சை பழத்தின் பங்கு மிக மிக முக்கியமானது. சிவபெருமானின் கனி என்றும் எலுமிச்சை பழம் அழைக்கப்படுகின்றது. சூலாயுதத்தில் எலுமிச்சை குத்தப்படுவதற்கு காரணம் எலுமிச்சை தேவ கனி என்று அழைக்கப்படுவதால் தான். ராகு கால துர்கா பூஜையில் முதலிடம் பெறுவது எலுமிச்சை ஆகும். இதனை வேறு வகையில் சொல்ல வேண்டும் என்றால், ஆயுதங்கள் அது எது வேணுமானாலும் ரத்தம் கேட்கும் எனில் சூலமும் ஒரு ஆயுதம்தான். அம்மன் கோவில்களில் அந்த ஆயுதத்தால் எந்த ஒரு பலியும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு எலுமிச்சை பழத்தை பலியாக சூலத்தில் சொருகி வைக்கும் வழக்கம் சோழர் காலம் முதல் கொண்டு வழி வழியாக இருந்து வருகின்றது. அது இன்றும் கோவில்களில் கடைபிடிக்கப்படுகின்றது. அதாவது எலுமிச்சை பழத்தில் வெளித்தோற்றம் தோல் என்றும், அதற்குள் இருக்கும் பழம் நிறைந்த பாகம் மாமிசம் என்றும், அதில் உள்ள சாறு ரத்தமாகவும் பாவிக்கப்படுகின்றது. எல்லா அம்மன் கோவில்களிலும் கோழி போன்று அசைவ பலியை தர இயலாது. அந்த இடத்தில் எலுமிச்சை பழம் பலி செலுத்த உகந்த பழமாக கருதப்படுகின்றது. இதனால் கோவிலின் சாகித்யம் காக்கப்படுகின்றது. இத்தோடு அம்மனின் கோபம் தணிகின்றது. எலுமிச்சையின் வாசனையால் அம்மன் சாந்த சொருபிடியாக காட்சி அளிக்கிறாள் என்று சக்தி புராணம் கூறுகின்றது. அன்னையின் அருளை பெற ஓம் ஹைம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே என்ற இந்த மந்திரத்தை சொல்லி எலுமிச்சை பழத்தை சூலத்தில் குத்தினால் அம்மன் அருள் திருவருளால் கிடைக்கும். இதனை தொடர்ந்து செய்யும் போது ராகுதோஷம் விலகும். இதில் ஹைம் என்றால் சரஸ்வதியும், ஹ்ரீம் என்ற சொல் லட்சுமியையும், க்ளீம் என்ற சொல் காளியையும் குறிக்கும். சாமுண்டாயே விச்சே என்ற சொல்லுக்கு சரஸ்வதி கடாட்சம், லட்சுமி கடாட்சம், காளி கடாட்சம் ஆகியவற்றை வணங்கும் தெய்வமே என்று பொருள். இந்த மந்திரத்தை சொல்லி எலுமிச்சையை சூலத்தில் குத்த முப்பெரு தேவியரின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.